நம்ம வீட்ல கல்யாணம் நடக்க போகுது, அதுக்குதான். கல்யாணமா? யாருக்கு? என்னம்மா தீப்தி காலேஜ்ல யாராவது லவ் பண்ணிட்டாலும்? சேச்சே, அதெல்லாம் இல்லடா. பாவம், அவளுக்கு படிக்கிறதுக்கே நேரம் சரியா இருக்கு. இதுல லவ் வேறயா? வேற யாருக்கு கல்யாணம்? ஓ, அம்மா அப்பாவுக்கு அறுதான் கல்யாணமா? இல்லையே, அது கூட இன்னும் டைம் இருக்கு. அபிக்கு தாண்டா கல்யாணம். இப்ப எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க? அந்த ரவுடி பழ விட்டு இங்க வட்டாளவ வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்க போறாளா? வாய கழுவுடா. அவ எதுக்குடா மாப்பிள்ளை விட்டுட்டு வரப்போறா? அதுக்காக தான் இவ்வளவு தூரம் போராடினாளா? கல்யாணமே அவளுக்கும் மாப்பிள்ளைக்கும் தான். என்ன விளையாடிட்டு இருக்கீங்களா? அவங்க கேட்ட கேட்டுக்கு கல்யாணம் ஒண்ணுதான் குறைச்சலா? ஆமா, எத்தனை தடவை அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பீங்க? ஏத்த, இதெல்லாம் உங்களுக்கே தப்பா தெரியலையா? அவளால இந்த வீடு பட்ட அவமானம் உங்களுக்கு பத்தாதா? இதுல புதுசா வேற கல்யாணம் பண்ணி வைக்க போறீங்களா? ஏமா, எத்தனை தடவை அவன் நம்ம வீட்டை அவமானப்படுத்தினாலும் அவளை விட்டு கொடுக்கவே மாட்டீங்களா நீங்க? போலீஸோட என்ன மாதிரி கேஸ்ல சித்தப்பா முன்னாடி வந்து நின்னான்னு மறந்துட்டீங்களா நீங்க? ஏதோ சித்தப்பா கிட்ட அந்த கேஸ் வந்துருச்சு. ஒருவேளை வேற ஜட்ஜு கிட்ட போயிருந்தா என்ன ஆயிருக்கும்? இந்நேரம் பேப்பர் சேனல்னு நம்ம வீட்டு மானமே போயிருக்கும். இவ்வளோ நடந்தும் அவளுக்கு புதுசா கல்யாணம்னு ஆரம்பிக்கிறீங்க. ஆமா, உங்களால மட்டும் எப்படி அப்படிலாம் யோசிக்க முடியுது? டேய், இதுக்கு மேலே நம்ம குடும்பமானம் போக கூடாதுன்னு தான் இந்த ஏற்பாடு பண்றாங்க. பண்றாங்களா? யாரு? அவங்க மாமனார் தான் சூர்யா எல்லா ஏற்பாடையும் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஓ, இனிமே அவங்களுக்கு முறைப்படி கல்யாணம் பண்ணி வைக்கலன்னா தப்பாயிடும்னு அவரே இந்த கல்யாணத்தை ஏற்பாடு பண்றாரு. இது வேறையா? பிடிக்கலன்னு சொல்லிட்டு இப்போ அந்த ஆளே கல்யாண ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு இருக்கானா? ஆமா, இதெல்லாம் எதுக்காக நினைக்கிறீங்க? எல்லாம் நம்ம சொத்துக்காகத்தான் சித்தி. தயவு செஞ்சு இப்போது அவளை பத்தி புரிஞ்சுக்கோங்க. டேய், உடனே அவங்கள ஏதாவது சொல்ல ஆரம்பிச்சிருவியே. உனக்கு எப்படா இப்படி எல்லாம் மனசு வருது? அவங்க எல்லாம் ரொம்ப நல்ல மனுஷங்கடா. சொத்து தான் வேணும்னு நினைச்சிருந்தா எப்பவோ கல்யாணம் பண்ணி வச்சிருக்க மாட்டாங்களா? என் பொண்ணுக்கு இது வரைக்கும் முறைப்படி கல்யாணம் நடக்கல. அதனால அவ கூனி குறுகி நின்னதை பார்த்து என் மனசே வெடிச்சு போச்சு. அவளுக்கு முறைப்படி கல்யாணம் பண்ணி வைங்கன்னு அவங்க அப்பா கிட்ட எப்படி கேட்கறதுன்னு தெரியாம தவிச்சுக்கிட்டு இருந்தேன். ஏதோ திருநான் காத்தா புண்ணியத்துல அவங்க புகுந்த வீட்டுல இதெல்லாம் ஏற்பாடு பண்றாங்க. இதுல உனக்கு என்ன சூர்யா பிரச்சனை? எனக்கு என்ன வந்துச்சு? அவ எக்கேடு கெட்டு போனா எனக்கு என்ன? ஆனா நீங்க கல்யாணத்துக்காக இவ்வளவு ஏற்பாடு பண்றதா எனக்கு சுத்தமா பிடிக்கல. ஏத்த, அவளுக்கு இந்த வீடு வேணாம், அப்பா வேணாம், அண்ணன் வேணாம், யாருமே வேணாம். ஆனா உங்களுக்கு மட்டும் அவ அவ்வளவு முக்கியமாயிட்டாளா? அவளுக்காக எதுக்கு இவ்ளோ ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கீங்க? அவ எங்க போயிருந்தாலும் நான் பெத்த பொண்ணு இல்லையா? ஏன் ரத்தம் இல்லையா அவ? எது வேணா மாறலாம், ஆனா அம்மாக்கு பொண்ணுன்றது அது எப்பவுமே மாறாது. அத நீ முதல்ல புரிஞ்சுக்கோ. எனக்கு என்னமோ அது சரி. ஆமாமா, நான் நேர்ல வரும்போது பேசிக்கிறேன். பத்மா, இங்க வா. சரிக்கா. தேங்க்யூ. இன்னும் கொஞ்சம் போடுடா. கொடுங்க பெரியம்மா. என்னாச்சு? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, நீங்க சாப்பிடுங்க. என்ன ஆச்சுன்னு கேட்டேன். ஒண்ணு இல்லைன்னு சொன்னா என்ன அர்த்தம்? எல்லாரும் முழிக்கிற மொழியிலேயே தெரியுது ஏதோ தப்பா இருக்குன்னு. இப்ப சொல்ல போறீங்களா இல்லையா? இப்ப நீங்க சொல்ல போறீங்களா இல்ல சாப்பிடாம எந்திரிச்சு போகவா? வேணாம் இளைவரே, நானே சொல்றேன். சொல்லுங்க. அது வந்து அபி விஷயம்தான். சித்தப்பா, அவங்க கெட்ட கேட்டுக்கு மறுபடியும் அவங்களை கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்களாம். அதுக்கு சடங்கு சாங்கியம்னு அம்மாவும் சித்தியும் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்ன மாமா கூத்து இதெல்லாம்? அந்த ரவுடி தான் முக்கியம்னு அவன் பின்னாடி அவ எப்பவோ போயிட்டா. நாம அவளுக்காக செஞ்ச எல்லா ஏற்பாட்டையுமே வேணான்னு சொல்லிட்டு நம்ம குடும்பத்தை கோயில்ல வச்சு எவ்வளவு அசிங்கப்படுத்திட்டு போனா. அவங்க ரெண்டு பேரும் புருஷன் பொண்டாட்டியா ரொம்ப நாளா வாழ ஆரம்பிச்சுட்டாங்க. இப்ப போய் அவளுக்கு கல்யாணம்னா என்ன மாமா இதெல்லாம்? என்ன பத்மா இதெல்லாம்?
ஏங்க அவங்களுக்கு முறைப்படி கல்யாணம் பண்ணி வைக்காம அவங்க படுற கஷ்டத்தெல்லாம் பார்த்தா உங்க முன்னாடியே தப்பான கேஸ்ல நிக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. அதனாலதான் அவங்க மாமனாரு அவங்க 2 பேருக்கும் எல்லார் முன்னாடியும் கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு முடிவு பண்ணிருக்காரு. இளையவரே, சொல்லப்போனா இதுதான் அவளுக்கு முறையான கல்யாணம். நாமளே பண்ணி வைக்க வேண்டியது. நானே கேட்கலான்னு தான் இருந்தேன். நல்ல வேளை அவ புகுந்த வீட்லயே எல்லா ஏற்பாடு செஞ்சு பண்ணி வைக்க போறாங்க. உங்களுக்கு அவ மேல 1000 கோவம் இருக்கலாங்க. ஆனா அவ வைராகியமா அவளுக்கு பிடிச்சும் கூடயே வாழ்ந்துகிட்டு இருக்கா. இப்ப முறைப்படி பொண்டாட்டி ஆக போறா. தயவு செஞ்சு அவ மேல கோவப்படாதீங்க. எனக்கு இதுல கோவமும் இல்ல சந்தோஷமும் இல்ல. அந்த பையன்கிட்ட கூட நான் இதைத்தானே சொல்லி அனுப்பிச்சேன். இதுக்கு மேல யாரும் இதை பத்தி பேச வேண்டாம். இல்ல சித்தப்பா, இவங்க 2 பேரும் இதுக்கு மேல யாரும் பேச வேண்டாம்னு சொன்னேன். நம்ம போங்க. என்ன ஐயோ டேய், ஏங்க டேய், என்னடா இது? வாங்க எல்லாரும். வணக்கம் சார். வாங்க சார், வாங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். கலை, அன்பு, வெற்றி எல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது தீபாவளிக்கு குடும்பத்தோட துணி எடுக்க வந்தீங்க. அன்பு, கலை கல்யாணத்துக்கு கூட வெளியூர்லயே துணி எடுத்துட்டீங்க. எல்லாம் நம்ம கையிலயா இருக்கு. அதான் இப்ப என் பையன் வெற்றி கல்யாணத்துக்கு துணி எடுக்க வந்திருக்கேன். தாராளமா சார், இது என் கடை இல்ல, உங்க கடை சார். என்ன வேணுமோ நீங்க எடுத்துக்கங்க. சரி சரி, போங்க போய் உங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸா எடுத்துங்க. அதே நேரம் பட்ஜெட்டையும் மனசுல வச்சுங்க. சரிப்பா. சார், தம்பி, பட்ஜெட்டை பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க. உள்ள போங்க, உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்க பிடிச்சதை பார்த்து எடுத்துக்கங்க. சார், அப்ப எங்களுக்கு பிடிச்சதை நாங்க எடுத்துக்கலாமா சார்? என்ன விலையா இருந்தாலும் பரவாயில்லையா சார்? எடுத்துக்கலாம்ல? பரவாயில்ல தம்பி. ஐயோ, தெரிஞ்சிருந்தா சித்ராவை கூட்டிட்டு வந்திருப்பேனே, மிஸ் பண்ணிட்டேனே. அவர் அப்படிதான் சொல்லுவாரு. அதுக்காக உன் இஷ்டத்துக்கு எடுக்காத, நம்ம பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி எடு. மாப்பிள்ளைக்கு துணி எடுக்கணும், அதே நேரம் பொண்ணுக்கும் கூரை புடவை எடுக்கணும். அதை முதல்ல எடுத்து. தாராளமா சார். ஆமா ராஜி, இங்க வாமா. அப்பா, எனக்கு ஒரு சின்ன டவுட். என்னடா? பொதுவா மாப்பிள்ளைக்கு பொண்ணு வீட்டுல தானே ட்ரெஸ் எடுத்து கொடுப்பாங்க. நீங்க எதுக்காக எடுத்து கொடுக்குறீங்க? இதான் உன் டவுட்டா? சரி, அப்போ ஒன்று பண்ணுவோம். அபி உன் தம்பி பொண்டாட்டி தானே? ஆமா. பொண்ணு வீட்டு சார்பா நீயே உன் தம்பிக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுத்துரு. அது பொண்ணு வீட்டு சைடு யாருமே இல்லைன்னா நம்ம எடுத்து கொடுக்கலாம்ப்பா. அதான் அபி மேடமுக்கு அம்மா, அப்பா, அண்ணா, அண்ணின்னு ஒரு பெரிய பட்டாளமே இருக்குல்ல, அவங்க எடுத்து கொடுத்துட்டு போறாங்க. ஆமா, நாங்க தான் எடுப்போம். மா, அட, பெரியம்மா. சொல்லி வச்ச மாதிரியே வந்துட்டாங்களே. அம்மா, எங்க மாப்பிள்ளைக்கு நாங்க தான் துணி எடுப்போம். கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுங்க. எதுக்குமா சாதாரண விஷயத்துக்கு? கமலாக்கு தான் இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லை. அவ உங்களை சம்பந்தின்னு கூப்பிட விட மாட்டா. நீங்க என்ன தாராளமா சம்பந்தின்னு கூப்பிடலாம். நான் ஒன்றும் தப்பா நினைக்க மாட்டேன். ரொம்ப சந்தோஷம் சம்மந்தி. சம்மந்தி, பொண்ணு கொடுத்த வீட்ல பொண்ணோட மாமனார் மாமியார சம்மந்தின்னு கூப்பிட முடியாத சூழ்நிலையில நாங்க ரொம்ப வருத்தப்பட்டோம். இன்னைக்குதான் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி, அதை விடுங்க. அத்த, அப்ப மாப்பிள்ளைக்கு ட்ரெஸ் நீங்க தான் எடுத்து தர போறீங்களா? கண்டிப்பா நாங்க தான் எடுப்போம். அப்பா, அதே மாதிரி பொண்ணுக்கு நீங்க கூரைப்புடவை எடுத்துருங்க. நாங்களும் நல்ல பட்டுப்புடவை எடுத்துடுறோம். ஆத்தி, எத்தனை புடவை? டேய், நிறைய வாங்கிக்கலாம். சரி வாங்க, வாங்க, வாங்க. வா அபி. போய் பார்த்துட்டு வரேன். போங்க. போங்கம்மா. அபி மேடம், நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு என்னென்ன டிசைன் பிடிக்குமோ எல்லாமே எடுத்துக்கங்க. பொண்ணு வீட்டு சார்பா அவங்களே எடுத்து தருவாங்க. ஆஹா, இந்த சாரி வேண்டாம். முதல்ல அந்த கூரைப்புடவை எடுத்து காட்டுங்க.
அபிக்கு இதை வச்சு பாரு பத்மா. நல்லா இருக்குல்ல? அழகா இருக்கு. வச்சு பார்த்தா எப்படி நல்லா இருக்கா இல்லையான்னு தெரியும், கட்டி பார்த்தா தான் எப்படி இருக்குன்னு தெரியும். ஏய், என்ன விளையாடுறியா? சாரி கட்ட எவ்வளவு நேரம் ஆகும் தெரியுமா? ஏன், அதனால என்ன? புடவை எடுக்க தானே வந்திருக்கோம், ட்ரையல் பார்த்தா தான் எல்லாம் சரியா இருக்கும். நீ வா. பட்டு பொண்ணு கட்டி போய் கட்டி பார்த்துட்டு வா. மா, கட்டி பார்த்துட்டு வாமா. மாப்பிள்ளை கூப்பிடு. மாப்பிள்ளை தான் சொல்றாருல்ல. போ. வேண்டான்னு சொன்னா கேட்க மாட்டியே. ஆனா நீ தான் பார்க்க போல. சரி சரி, நல்லதா பாத்து போ, நான் பாத்துக்கிறேன். வாங்களேன், அந்த கலர் பாருங்களேன். இந்த படம் நல்லா இருக்கு. இல்ல, அது பாருங்க. இன்னைக்கு நம்ம ஆளோட வந்திருந்தா ஜோடியா எடுத்திருந்திருக்கலாம். அண்ணே, என் பொண்டாட்டிக்கு உயரம் ஒரு 5.5 அடி, நல்ல கலரா தான் இருப்பா. அவளுக்கு ஏத்த மாதிரி ஏதாவது ஒரு சேலை இருந்தா எடுத்து போடுங்களேன். அதை தான், அதே தான் நான் நினைச்சேன், நீங்க அதையே எடுத்துட்டீங்க. அத்தை, இந்த டிசைன் பாருங்க, ஓகேவா? அவளுக்கு பிடிக்குமா? நல்லா இருக்கு. நல்லா இருக்கு, அவன் நேரத்துக்கு நல்லா இருக்கு. வேற ஏதாவது கலர் கட்டியா? சரி, நீ இங்கே நில்லு, நான் சாரி மாத்திட்டு வந்தேன். ஏய், எங்க போறன்ற? போறலாம் இல்ல, போறோம். போறோம் இல்லப்பா, போறேன். என்ன விளாரியா? நான் கரெக்டா தான் சொல்றேன், சேலையை கட்டி விட போறதே நான் தான். வா. என்னது, சாரிய நீ கட்ட போறியா? அடிச்சனா? ஏய், இது நம்ம வீடு இல்ல, கடை. சுத்தி எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு பாரு. சும்மா ஒளறி. ஏன் அவனுங்க முன்னாடியே கட்டி விட போறேன்? ட்ரையல் ரூம்குள்ள ஏன் பொண்டாட்டிக்கு நான் கட்டி விட போறேன்? வானா ரொம்ப இதெல்லாம் வன்முறை, பெரிய தப்பு. நீ இப்ப போறியா இல்லையா? அதெல்லாம் முடியாது, நான் உனக்கு சாரி கட்டி விட்டு தான் போவேன். நீ வா. ஏய், நீ தான் எதுவும் ஆசைப்பட்டு கேட்டதில்ல, அட்லீஸ்ட் நான் ஆசைப்பட்டதாச்சும் செய்ய. ஐயோ, என்ன? நீ எனக்கு ஏதாவது வாங்கி தரணும். நான் ஆசைப்பட்டு கேட்டா நீங்க இருந்து போயிடுவ, அப்படிதானே? ஆமா. ஆசைப்பட்டு கேட்டா நீங்க இருந்து போயிடுவல்ல? அது எப்படி? என்ன ஓவரா இழுக்கிற? சொல்லு. சரிடி, நீ ஆசைப்பட்டதை கேளு. என்னத்த பெருசா கேட்டுற போற? கேளு. வெயிட், யோசிக்கிறேன். சரி, ஓகேவா தான் இருக்கு. அபிகிட்ட காட்டலான்னு பார்த்தா அவளை ஆளே காணுமே. ஆமால, அப்பவே சேலை கட்ட போறேன்னு போனா என்னாச்சுன்னு தெரியல. இவ்வளவு நேரம் ஆகுது. எப்பவுமே சேலைய சீக்கிரமா கட்டிடுவாளே, இன்னைக்கு இவ்ளோ லேட் பண்றா. பெரியமா, நம்ம வேணா ஒரு ரேட்டு பாத்துட்டு வந்துருவோமா? இதோ வரேன் பத்மா. சரிக்கா, நீ பாத்து. நான் போய் அபிய பாத்துட்டு வந்துடுறேன். அப்பா இந்த புடவை செலக்ட் பண்ணிருக்கேன்ப்பா. உங்க அம்மாவுக்கு ஒரு புடவை விடுடா. அண்ணே, நீங்களும் மஞ்சளா? ஆமாண்டா, எனக்கு என்ன கலர் எடுக்கிறதுன்னு ஒண்ணுமே செலக்ட் புரியல. பண்ணாச்சு ஆல்ரெடி. பண்ணிட்டீங்களா? என்ன பாக்குற? கேக்குறேன், ஆனா நீ கண்டிப்பா வாங்கி தரணும். நீ கேள்டி முதல்ல, அப்புறம் பாத்துக்கலாம் எல்லாத்தையும். சொல்லு. எனக்கு ஒரு கொலுசு வேணும். கொலுசா? ஜூஜிபி மேட்ரு, ஏதாச்சும் பெருசா தான் கேள. இரு, ஓவரா பேசாத. சொல்றத முதல்ல கேளு. நான் சொல்ற டிசைன்னா கொலுசு வேணும். டிசைன் எங்க கேளு, நீ என்ன டிசைன் பாக்குறேன்? அதாவது கொலுசு ஒரு கொடி மாதிரி இருக்கணும். அந்த கொடியில இலையெல்லாம் தொங்கணும். அதுல தொங்குற திராட்சை பழ கொத்து மாதிரி கொலுசோட முத்து இருக்கணும். புரியுதா? உனக்கு புரியுதா? என்னடி புதுசு புதுசா சொல்ற? இப்படி எல்லாம் ஒரு டிசைன் கிடையவே கிடையாது. நீ பாட்டு கண்டதையும் கேட்டுக்கிட்டு இருக்க. திராட்சை பாரு, கொடின்னு. கிடைக்காது இல்லன்னா பேசிட்டு இருக்க கூடாது. எனக்கு அந்த மாதிரி கொலுசு தான் வேணும். திராட்சை கொடி, அதுல பழக்கொத்து மாதிரி முத்து தொங்கணும். வாங்கி தர முடியுமா முடியாதா? என்னப்பா, என்னத்த அப்படி ஓவரா யோசிக்கிற? அவ்வளவுதானே? அவ்வளவுதான். உலகத்துல எந்த மூலையில அந்த டிசைன் இருந்தாலும் நான் தேடி கண்டுபிடிச்சு வாங்கிட்டு வரேன். வாங்கிட்டு வந்து காட்டுறேன். ஓகே ஓகே, அப்ப தெரியும். புரிஞ்சிருச்சுல? கிளம்பு. ஏய், அதுக்கு முன்னாடி சாரி. ஏய், சொல்லல. அபி, என்ன இன்னும் சாரி கட்டாம அப்படியே நின்னுட்டு இருக்க? இல்ல, மாத்திட்டு வந்துடுறேன். போய் கட்டிட்டு வாமா. வெற்றி, நீ முதல்ல கிளம்பு. இல்ல, நீ போட்டோ எடுக்கணும். அத நான் பாத்துக்கிறேன், நீ முதல்ல போ. போ, நீ போய் கட்டிப்பாரு. போ அபி, போய் சாரி கட்டிட்டு வா. ரொம்ப சந்தோஷம். அப்ப நான் சரிங்க சார். போயிட்டு வாங்கம்மா. வரேன். போயிட்டு வாங்க.
இது ஒண்ணு வச்சிருக்கேன். அபி இது எல்லாத்தையும் எக்ஸிபிஷன்ல டிஸ்பிளேல வைக்க இடம் இருக்குமா? மாமா அது வெறும் எக்ஸிபிஷனுக்கு மட்டும் இல்ல, சேலுக்கும் தான். டிஸ்பிளேல கொஞ்சமா தான் வைப்பாங்க, மத்ததெல்லாம் பேக்கிங்ல தான் இருக்கும். பேக்கிங்ல இருக்கிறத சேலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், டிஸ்பிளேல இருக்கிறது அப்படியே இருக்கட்டும். அக்கா, அந்த ஸ்மால் சைஸ்ல ஃப்ரில் வச்சு தைச்சதெல்லாம் தனியா வைக்க சொன்னேனே, அதெல்லாம் எடுத்துட்டீங்களா? ஐயோ மறந்துட்டேன், இதை எடுத்துட்டு வந்துடுறேன். இந்தாங்க. அபி இந்த பக்கம் இருக்கிற 2 M, அந்த பக்கம் இருக்கிறது XLமா? டபுள் XL 2 பாக்ஸ், ஸ்மால் 1 பாக்ஸ்மா? ஓகே மாமா, நோட் பண்ணிக்கிட்டேன். சரி. டிரைவர் அண்ணா, நீங்க தான் அங்கே ஆர்டரை இறக்கி கொடுக்கணும், இல்லைன்னா கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க. சரியா? சரிங்க, நான் பார்த்துக்கிறேன். சார் ஒரு ஃபோன் வருது, நான் பேசிட்டு வந்துடுறேன். சரி, எல்லாம் பேசலாம். கணக்கு எழுதிக்கிட்டேன், நோட் பண்ணிக்கிட்டேன். சொல்லுங்கண்ணே. என்னடாச்சு? அபி கிளம்பிட்டாளா? இப்போதானே வண்டியில் சரக்கு ஏற்றிட்டு இருக்கோண்ணே. நீ சொன்ன ரூட்ல தானே போற? ஆமாண்ணே. கூட யாரும் வரல? அவங்க அண்ணனும் அவங்க வீட்டுக்கார அம்மாவும் கடையை கவனிச்சுக்க போறாங்களாம். அபி மட்டும் தானே வண்டியில் வராங்க. அவ மட்டும் என் கையில மாட்டட்டும், அவளை வச்சு அந்த வெற்றியை நான் கதற விடுறேன். அண்ணே, வெற்றியை நினைச்சா தானே கொஞ்சம் பயமா இருக்கு. ஏதாவதுண்ணா நான் இறங்கி ஓடிடுவேண்ணே. நீ போயிடு, அபி என்னோட ஆளுங்க பார்த்துப்பாங்க. அண்ணே, நான் இருக்கும்போது எதுவும் பண்ணாதீங்கண்ணே. நான் அங்கேருந்து போனதுக்கப்புறம் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கோங்கண்ணே. சரி, நான் பார்த்துக்கிறேன். சரிண்ணே. ஃபோனை வச்சுட்டு போய் வேலையை பாரு. ஏய் அபி, என்னென்ன ஆட்டம் போட்ட? ஏன் முன்னாடியே சாச்சா கிட்ட நேருக்கு நேர் நின்று பேசுற? அவ்வளோ தைரியமாடி உனக்கு? என்கிட்ட நீ செத்தடி. உன் வாய்க்கு நீ அனுபவிக்க போற. உன் கையை காலை உடைச்சு உன்னை குப்பை மாதிரி இன்னைக்கு தூக்கிட்டு போறடி. பையா நான் கிளம்பவா? கிளம்புங்க. அவன் கரெக்டா பிளான் படி வண்டியை கொண்டு வருவான். நீங்க நான் சொன்னபடி செஞ்சிருங்க. சரிங்க பையா. இன்னொரு விஷயம், இது வெற்றிக்கு சம்பந்தப்பட்ட விஷயம். நம்ம பேர் வெளியே வரக்கூடாது, ரொம்ப ரகசியமா இருக்கணும். சரிங்க பையா, வாயவே திறக்க மாட்டோம். அந்த சீனுவும் நம்பிக்கையான பையன்தான், இருந்தாலும் அவன் வெற்றி கிட்ட இருந்து வந்தவன். அந்த சந்தேகத்தினால தான் அவனை கூட நான் இதில் சேர்த்துக்கல. வேலையை முடிச்சுட்டு ஃபோன் பண்ணு. சரிங்க பையா, செஞ்சு முடிச்சிடுறோம். டேய் வண்டி எடுங்க போலாம். அக்கா, இது எல்லாமே நோட் பண்ணியாச்சுல்ல? அபி எல்லாம் ரெடியா இருக்குமா? நீ கிளம்பலாம். ஓகே மாமா. அக்கா, கல்லால நிறைய சேஞ்ச் மாத்தி வச்சிருக்கேன். சில்லறைக்கு எங்கேயும் அலைய வேண்டாம். எந்த பீஸா இருந்தாலும் மறக்காம பில் போட்டுருங்க. சுடிதாருக்கு நாடா வாங்கினா கூட பில் போட்டுருங்கக்கா. பில் இல்லாம ஒரு பொருள் வெளியில போகாதம்மா. ஆனா நீ அவ்வளவு தூரம் தனியா போறதுதான் கவலையா இருக்கு. இதுல என்னக்கா இருக்கு? நிறைய பேர் இருப்பாங்க, அபார்ட்மெண்ட்ல சேல்ஸ் பண்றவங்க கூட நிறைய பேர் இருப்பாங்க. அது இல்ல அபி, சேல்ஸ் முடிஞ்சு இவ்வளவு தூரம் தனியா வரணும், லேட் ஆயிடும்ல அபி திரும்பி வர. என்னக்கா பண்ண முடியும்? வியாபாரம்னா நம்ம இதெல்லாம் பண்ணி தானே ஆகணும். டேய், இப்ப எதுக்காக அவளை வெளியில அனுப்பிச்சிட்டு இருக்கீங்க? இல்லம்மா, அதான் அத்தை காலையிலேயே சொன்னேன்ல, செங்கல்பட்டு தாண்டி ஒரு அபார்ட்மெண்ட்ல சேல்ஸ் இருக்கு. அதுக்கு நீ போனா என்ன? அது இல்ல அத்தை, எனக்கு சேல்ஸ் பத்தி அவ்வளவா தெரியாது. அங்க நல்லா படிச்சவங்கலாம் இருப்பாங்க, என்னால அவங்கள சமாளிக்க முடியாது. அதனால தான் அபி போயிட்டு வரட்டும்னு. இவன் என்ன வெட்டி முடிச்சிட்டு இருக்கானா இங்க? இவன் போக வேண்டியதானே? மா இது லேடிஸ் வியாபாரமா? எனக்கு என்ன தெரியும்? ஆமாண்டா, லேடிஸ் வியாபாரத்தெல்லாம் ஆம்பளைங்க பாக்குறதே இல்ல பாரு. கடை கடையா போய் ஏறி பாரு, புடவை வியாபாரம் பண்றதெல்லாம் ஆம்பளைங்க தான். இப்போதைக்கு தேவையில்லாம என் மேல பஞ்சிட்டு இருக்கிற. டேய், எதுக்கும் ஒரு முறை இல்லையா? உங்க அப்பா வேற கல்யாண தேதி குறிச்சு வச்சிருக்காரு. இந்த நேரத்துல பொண்ணை வெளியில அனுப்புவாங்களா? கடைசியில எல்லா பழியும் என் தலைமையில தான் வந்து விழும். நான் தான் எல்லாருக்கும் பதில் சொல்ல வேண்டி வரும். ஆமா அபி, கல்யாண தேதி முடிவு பண்ணிட்டா பொண்ணை வெளியில அனுப்ப கூடாது. அதான் சேல் இருக்குல்லக்கா, அப்ப யார் போறது? சரிம்மா, பொண்ணு பண்ணா நான் வேணா போயிட்டு வந்துட்டுமா? நீங்க எப்படி மாமா? என்னம்மா, நைட்டோட எல்லா வேலையும் எனக்கு தெரியும். நானே பில்லு போட்டுருவேன், கேட்குற டிசைன் எடுத்து கொடுக்க போறேன், அவ்வளவுதானே? சரிங்க மாமா, அப்போ ஓகே. சரி. அத்தை ஒரு வார்த்தை சொன்னா அதை கேட்காம இருக்க முடியாது. நீங்களே போயிட்டு வாங்க. இந்தாங்க.
எனக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். நானே போயிட்டு வந்துடுறேன். மாமா இதுல எல்லா டீடைல்ஸும் இருக்கு. சேஞ்ச் ஒரு 1500 வச்சிருக்கேன். எல்லாரும் 500 ரூபாவா கொடுப்பாங்க. உங்களுக்கு சேஞ்ச் கொடுக்கறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிம்மா. டிரைவர் காசு கொடுக்கணுமா? அதெல்லாம் ஒன்றும் கொடுக்க வேணாம் மாமா. டீசலுக்கு தனியாக காசு கொடுத்துருக்கேன். மத்தியானம் லஞ்சுக்கும் கொடுத்துருக்கேன். இடையில டீ சாப்பிட்றதுக்கு மட்டும் நீங்க டீ வாங்கி கொடுத்தா போதும். மற்ற கணக்கெல்லாம் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் சரிம்மா, நான் போயிட்டு வந்து. சரிங்க. வரமா நந்தினி. என்னங்க நீங்களும் வரீங்களா? அண்ணா நான் மட்டும் தானே வரேன். வண்டி என்ன? ஐயோ இது என்ன புதுசுக்கலா இருக்கு. அந்த பொண்ணு வரும்னு பார்த்தா இவர் வராரு. ஏன் என்ன யோசிக்கிறீங்க? வண்டி எடுங்க. அந்த பொண்ணு வரலையே. பவானிக்கு விஷயத்தை கூட சொல்ல முடியாது. என்ன நல்ல நேரம் வச்சு பார்க்குறீங்களா? வண்டி எடுப்பா. இது எடுக்கிறேங்க. போங்க. பத்திரமா போயிட்டு வாங்க. ம்